ஸ்கூல்ல இந்த பொண்ணு பயங்கரமா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறா. என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னு தெரியல. டக்குன்னு மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறா. அவங்க மேடமும் அதை அலோவ் பண்றாங்க. அவ எந்திரிச்சு போறப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. அந்த போட்டோல இருக்கிற கேர்ள் இவளை திரும்பி பார்க்கறா. இவன் நடந்து போறப்போ கூட யாரோ வராங்கன்னு நினைச்சிட்டு அவ திரும்பி பார்க்கறா. ஆனா அங்க யாருமே இல்லை. ஆனா அவ ஒரு விஷயத்தை சரியா நோட் பண்ணல. அங்க யாரோ இருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. தலைகீழா இருந்து அவள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேடம் கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு வந்தது இந்த சிகரெட் அடிக்கிறதுக்கு தான். அவ பத்த வச்ச உடனே யாரோ அதை ஊதி அணைச்சு விடுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அவ பயந்து கீழே லைட்டரை போட்டா. அதை குனிஞ்சு எடுக்கிறப்ப தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. பக்கத்தில் இருக்கிற டாய்லெட்ல ஏதோ ஒரு ஹேர் மாதிரி உள்ள போச்சு. அதை பார்த்து இவ பயங்கரமா பயந்து மேல டாய்லெட்ல மேல எல்லாம் ஏறி உட்காந்து பயந்துட்டு இருக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்த சத்தம் மறுபடியும் வருதுங்கிறங்காட்டி அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்க்கறா. ஆனா இப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு சவுண்டு கேட்குது. அங்க ஒரு உருவம் வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது.